ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரீஸ். ஃபைனலி ஆஃப்டர் 3 இயர்ஸ் நம்ம வந்து நியூசிலாண்ட்லேருந்து சென்னைக்கு போகிறோங்க. அந்த ரியல் எக்ஸைட்மெண்ட் டே ஸ்டார்ட்ஸ். நான் வந்து நேப்பியரில் இருக்கிறதால நியூசிலாண்டில் நேப்பியர் டு ஆக்லாண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுங்க. மார்னிங் வந்து நான் புக் பண்ணியிருந்தது 7:00 ஃப்ளைட்டு, 8:00 லேண்டிங்கு. பட் அந்த ஃப்ளைட் டிலே ஆனதால் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் 6:15க்கு இருந்த ஃப்ளைட்டில் மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்லேயே போயாச்சு. நான் புக் பண்ண டிக்கெட் வந்து நேப்பியர்லேருந்தே புக் பண்ணதால் எனக்கு லக்கேஜ் வந்து ட்ராப் வந்து சென்னை தான் டேரெக்டாக. எனக்கு ஒரு 23 கேஜி ஒரு 7 கேஜி அலோடு. அண்ட் எப்பயுமே வந்து எனக்கு இந்த ஃப்ளைட்லலாம் போகும்போது ஸ்னோ மவுண்டெயினை வந்து ஃப்ளைட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் அன்றைக்கி வந்து ஃபைனலி வந்து அது நடந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நேரில் இந்த விஷுவல் வந்து இன்னுமே நல்லா இருந்தது. அண்ட் வந்து ஸ்நாக்ஸ்க்கு நம்மளுக்கு வாட்டரும் அதுக்கப்புறம் ஒரு சேவரிஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சேஃபாக நம்ம வந்து ஆக்லாண்டும் ரீச் ஆயாச்சுங்க. ஒரு 7:30 போல் மார்னிங் வந்து நான் ரீச் ஆனேன். நெக்ஸ்ட்டு ஆக்லாண்டோட டொமஸ்டிக் டெர்மினல்லேருந்து நம்ம இன்டர்நேஷ்னல் டெர்மினல் போனோம். ஸோ அதுக்காக நான் வெளியில் வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணியிருந்தேன். எவ்ரி 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டெர்மினல் டு டெர்மினல் போகிற ஃப்ரீயான பஸ் வந்துட்டே தாங்க இருக்குது. ஃபுல்லி க்ரீன் கலரில் வர இந்த பஸ் தான் வந்து டெர்மினலுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பஸ்ஸு. நிறைய கலரில் மல்டிபிள் பஸ்ஸஸ் வருது. ஸோ நமக்கு யாரை கேட்டாலுமே அவங்க வந்து கரெக்டாக இந்த கலர் பஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள், அதில் போகலான்னு தான் சொன்னாங்க. அண்ட் நம்ம சேஃபாக வந்து ஏறியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க, நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பை வாக்கபிளாகவும் நம்ம இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு வந்து போகலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அழகா டெர்மினலுக்குள்ளேயே சேஃபா நடந்தும் போயிடலாம். எல்லாரையும் வந்து சேஃபா இறக்கியும் விட்டுட்டாங்க. அண்ட் திரும்ப நம்ம இங்க வந்து ஏறணும்னா இந்த பஸ்ஸே இருக்கும் அவைலபிளா. இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரத்திலேயே நடந்தாலே நம்மளுக்கு ஆக்லாண்டோட இன்டர்நேஷ்னல் டெர்மினல் வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு ஆக்லாண்டில் ஃப்ளைட் வந்து 11:00ங்க. ஒரு 8:30, 8 இருக்கும் நான் இந்த டைம் வீடியோ எடுக்கிற டைம்லாம். ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஹவர்ஸே இருக்குது. அண்ட் நான் லக்கேஜும் அங்கேயே ட்ராப் பண்ணிட்டதால் எனக்கு இங்கே இமிக்ரேஷனும் செக்யூரிட்டி கிளியரன்ஸும் தான். ஸோ லக்கேஜ் ட்ராப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் மோரோவர் வந்து நான் போட்ட ஃப்ளைட் வந்து அக்டோபர் 9th அன்னைக்கு போட்டிருந்தேன். ஒரே நாள்லேயே வந்து அக்டோபர் 9th அன்னைக்கு நைட்டே வந்து சென்னை லேண்ட் ஆகிற மாதிரி. ஸோ பஃபர் வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான். அது வந்து ஒரு குவைட் ரிஸ்கின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே டொமஸ்டிக்கில் வந்து வெதர் நல்லா இல்லைனா எப்போனாலுமே வந்து ஃப்ளைட் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியே எல்லோரும் ஆக்லாண்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் கேட்ச் பண்ணுவாங்க. நான் சேம் டேவே தான் போட்டிருந்தேன். பட் லக்கிலி நான் எல்லா ஃப்ளைட்டுக்கும் வந்து ஆன் டைம் நம்ம வந்துட்டோம். அண்ட் காலையில் சாப்பிடலன்றதால கொஞ்சமாக சூஷி சாப்பிட்டுட்டு இமிக்ரேஷனும் செக்யூரிட்டி கிளியரன்ஸும் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு டியூட்டி ஃப்ரீயில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஒரு 9:00 போல் இருக்கும் டியூட்டி ஃப்ரீ வரும்போது. ஸோ எப்படியும் கேட் வந்து ஒரு 1 ஹவர் முன்னாடி க்ளோஸ் பண்ணால் கூட எனக்கு வந்து இன்னும் லெஷராக டைம் இருந்ததால் நான் நல்லாவே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். டியூட்டி ஃப்ரீயில் பார்க்கும்போது நம்மளுக்கு குக்கீஸு, சாக்லேட்ஸு எல்லாமே வந்து அதுவும் விட்டேக்கர்ஸ்லாம் நிறையவே அவைலபிளாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நியூசிலாந்து சிம்பிள் போட்ட இந்த குக்கீஸ்லாம் வந்து நான் வந்து வேர் ஹவுஸ்லேயோ வேறு எங்கேயுமே பார்க்கல. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. $27 இந்த ஒரு குக்கீஸ் செட்டு. ஸோ இது வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நியூசிலாந்து ஞாபகமாக இருக்கும். அண்ட் இது M&Mமும் நிறைய பாக்ஸஸ் க்யூட்டாக வச்சுருந்தாங்க. ஐ கெஸ் $18 $19 ஒரு பாக்ஸு. டியூட்டி ஃப்ரீயில் வெளியில் பார்க்குறத விட ஒரு $2 $3 வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். பட் நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது லக்கேஜில் ஆட் ஆகாது. ஸோ அதை வந்து லக்கேஜாக கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்றதால நம்ம லாஸ்ட் மினிட்ல யாருக்காவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போகலாம். அது ஒரு வைஸான ஆப்ஷன் தான் கொண்டு போகிறதுல. லக்கேஜ் நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னு போது இதை கூட கன்சிடர் பண்ணலாம். அண்ட் எஸ்டி லாடரில் எனக்கு ரொம்ப நாளாக நைட் சீரம் வாங்கணும்னு ஆசை. நான் சும்மா போய் அந்த செக்ஷன் பார்த்தேன். எல்லாமே ப்ரௌஸ் தான் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு. டியூட்டி ஃப்ரீலேருந்து உள்ளே வந்ததும் இந்த க்யூட்டான ஒரு நியூசிலாந்து சிம்பிள் போட்டு ஹார்ட்டின் போட்டு இந்த இடத்துல வந்து அழகாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி சொல்லலாம். எல்லாருமே நின்று வந்து க்யூட்டாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தது. லைக் வந்து அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வைப் வந்து கொண்டு வந்திருந்த மாதிரி இருந்தது ஏர்போர்ட்குள்ளே. அண்ட் என்னோட எக்ஸைட்மெண்ட் வந்து ரியலாக சொல்லணும்னா ஆக்லாண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கேட்கும்போது காலையில் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணும்போதெலாம் கேட்டாங்க. நான் அப்போ வந்து இல்லை எனக்கு வந்து மேபி சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு போகும்போது என்னோடய எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஆக்லாண்ட்லேருந்து சிங்கப்பூர் போகும்போதே என் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எனக்கு அது லிட்ரலி ஃபீலும் ஆச்சு. சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட் எல்லாமே வந்து லாஸ்ட்டில் தாங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும்.
இதுதான் நம்ம போக போற ஏர் நியூசிலாந்து ஃப்ளைட்டு. நான் வந்து ஏர் நியூசிலாண்ட்ல வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்றேன். ரொம்பவே நல்லா இருந்தது ஆனா அவங்களோட சர்வீஸ் எல்லாமே. ஸோ நம்மளுக்கு வந்து செக் இன்லாம் ஸ்மூத்தா முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளைட்ல போர்ட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலா நம்மளோட ஃப்ளைட் வந்து எடுக்க வேண்டிய டைம் வந்து 11:00ங்க. ஆனா கொஞ்சம் டிலே ஆகி 11:30க்கு தான் எடுத்தாங்க. ஸோ சிங்கப்பூர்ல வந்து எனக்கு லேண்டிங் டைம் வந்து நம்மளுக்கு 4:45, 4:50 போல குடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 ஹவர்ஸ் மேல ஃப்ளைட் ஜர்னி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் டிக்கெட்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கேயே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டிலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவால்ல. நம்ம சேஃபா போய் லேண்ட் ஆனா போதும் அப்படின்றது மட்டும் தான் மைண்ட்ல இருந்துச்சு. அண்ட் ஃப்ளைட்ல ஏறுனதுமே நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் வாங்கி குடிச்சேங்க. அதுக்கப்புறம் வந்து மீல் வந்து நான் ஜென்ரல் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் லசாங்கியா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, பன்னு, டெசர்ட்டு, அதுக்கப்புறம் மில்க்கு, சீஸு இதெல்லாம் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வேண்டுன்றது அளவுக்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்க. ஸோ மார்னிங் ஃப்ளைட்டுன்றதால எனக்கு சுத்தமா தூக்கம் வரல. அண்ட் எங்களோட கேபின்ல வந்து ஒரு நியூபார்ன் பேபி வேற இருந்தாங்க. ஸோ எனக்கும் அந்த பேபிக்கும் அப்படி ஒரு சிங்க்கு. நான் வந்து தூங்கணும்னு நெனைக்கும்போது, அந்த பேபி பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 3, 4 டைம்ஸ் ஆகி எனக்கு சுத்தமா தூக்கமே இல்ல இந்த ஃப்ளைட்ல. ஸோ அந்த டே ஃப்ளைட்ல நான் விண்டோ சீட் வேறங்களா, அது ஓப்பனும் பண்ண முடியல. ரொம்ப வெயிலா இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆஸ்திரேலியா மேல ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஒரு 5 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த 11 ஹவர்ஸ் ஜர்னில நம்ம வந்து ஆஸ்திரேலியா மேலேயே பறக்கிற மாரி தான் இருக்கும். அண்ட் மதியம் ஒரு 2:30 போல வந்து ஒரு சால்டட் கேரமல் ஐஸ்கிரீம் குடுத்தாங்க. அந்த வெதருக்கும், அந்த டைமுக்கும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் வந்து சாப்பிட்டுட்டு ப்ளசன்ட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த கிளவுட்ஸ்லாம் ரொம்ப ப்ரிட்டியா இருந்துச்சுங்க. அப்போ செக் பண்ணி பார்க்கும்போதும் ஆஸ்திரேலியா மேல தான் நம்ம பறந்துட்டுருந்தோம். சரி ஓகே, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்திருந்தேன். ஈவினிங் மேல கொஞ்சம் வெதர் நல்லா இருந்ததால விண்டோஸ் ஓப்பன் பண்றதுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப வந்து கடியா இருந்த ஒரு ஜர்னின்னு தான் சொல்லணும். எப்படா இறக்கி விடுவீங்க அப்படின்ற மாரி தான் நான் உட்காந்துருந்தேன். இந்த வீடியோ எடுக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து என்ன விட்டுருங்கடா நான் இறங்கி போயிடுறேன்ற மாரி இருந்துச்சு. அண்ட் என் பக்கத்துல வந்து 2 பேருமே ஜென்ஸு. ஸோ வந்து வெளியில என்னால ஃப்ரீயா போயிட்டு, வந்து ஸ்ட்ரெச் பண்றது எதுவுமே பண்ண முடியல. என்ன கேட்டா சிங்கிளா போறோம் அப்டின்னா, நம்ம வந்து கார்னர் சீட் புக் பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சிங்கப்பூர் கிட்ட வரப்போறோம். ஒரு 1 1/2 ஹார்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால லாஸ்ட் மீல் குடுத்துருந்தாங்க. சிக்கன் பேட்டி, பொட்டேட்டோ மேஷ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அ பீட்ரூட் பொரியலு, டெசர்ட்டு, பன்னு எல்லாமே குடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்ட்டுட்டு சிங்கப்பூர் கிட்ட வந்தாச்சு. சிங்கப்பூர் கிட்ட வரும்போதே அவ்ளோ ஒரு கிரீனரியா இருந்ததுங்க மேலருந்து. அதுவும் ஒரு ஐலேண்டுன்றதால ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய பெரிய ஷிப்ஸு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ளைட்லேருந்து. நம்ம ஃப்ளைட்டு எடுத்தது தான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டிலே. ஆனா லேண்ட் ஆனது ஆன் டைம் ஆயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இது 11 ஹவர்ஸ் இல்லங்க இந்த ஜர்னி. ஒரு 10 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் 10 ஹவர்ஸ் சம்திங் தான் இருந்தது. அண்ட் வெரி ஸ்மூத் லேண்டிங். எந்த ஒரு டர்புலன்ஸுமே இல்லாம அவ்ளோ அழகா லேண்ட் பண்ணாங்க. சேஃபா வந்து ஒரு லாங் ஃப்ளைட்ட கொண்டு வந்து ட்ராப் பண்றதும் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு வந்து அதுவே அப்பாடா நல்லபடியா சேஃபா வந்து ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அண்ட் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல தான் நான் என் ஹஸ்பண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு என்னோட. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணிட்டு எங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெர்மினல் 3லயே வந்து நாங்க லேண்ட் ஆயிட்டோம். ஸோ அங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு, அண்ட் சிங்கப்பூர்ல வந்து எங்க போர்ட் பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து குடிநீர் அந்த மாரி தமிழ்ல எழுதியிருந்ததெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நெறைய தமிழ் பேசுறவங்க, தமிழ்ல வந்து சைன் போர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே ஊருக்கு போற ஃபீல் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெர்மினல் 3லயே வந்து கிறிஸ்டல் கார்டன் இருந்தது. இதுவுமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க. அந்த கார்டன் பார்க்கவே ரொம்ப பிரைட்டா இருந்தது. ஐ திங்க் இவங்க ஏர்போர்ட்டோட தீமே வந்து அந்த வரவங்கள வந்து அந்த ரெஃப்ரெஷ் பண்றது தான் நெனைக்கிறேன். அவ்ளோ டயர்டா நான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுமே எனக்கு வந்து அவ்ளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டா, பிரிஸ்கா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்க வந்து எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினல் 3லயே பட்டர்ஃப்ளை கார்டன் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். இந்த கார்டன் வந்து 24 ஹார்ஸும் ஓப்பன்ங்க. ஆனா பட்டர்ஃப்ளை வந்து அது பிரிஸ்கா பறக்கிற டைம் வந்து மார்னிங் 8:00 டூ ஈவினிங் 5:00. ஸோ நான் லேண்ட் ஆனதே 5க்கு கிட்ட தான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வரதுக்கு மேல 5க்கு மேல தான் நாங்க இது உள்ள வந்தோம். 5:30 இருக்கும். ஆனா செம்ம வெயில் அடிச்சதுங்க சிங்கப்பூர்ல. எனக்கு பர்சனலி இந்த பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ள கூட ரொம்ப அனலா தாங்க ஃபீல் ஆச்சு. ஆனா அவங்க முடிஞ்ச அளவு இந்த என்விரான்மென்ட் வந்து நல்ல கிரீனரியா சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க.
அண்ட் வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்குள்ளேயே சுற்றி பார்க்கறதுக்கு 65 ப்ளஸ் பிளேசஸ் இருக்குங்க. நம்ம வந்து சாங்கி ஏர்போர்ட்டோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எந்த டெர்மினலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெளிவாகவே காமிச்சிடுது. ஸோ நம்ம அதை பார்த்தே அழகாக போய்க்கலாம். நம்மளால் மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுமோ மெயினானதெல்லாம் கவர் பண்ணலாம். அண்ட் சிங்கப்பூர் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் பட்டர்ஃப்ளை கார்டன் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்றதால நாங்கள் ஃபஸ்ட்டு அதே டெர்மினல்லையும் இறங்குனதால அங்கே விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இங்க ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போறதுக்கு ஸ்கை ட்ரெயின் நெறையவே இருக்குங்க. அண்ட் எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து அத ஆக்சஸ் பண்றதுக்கும் வந்து அது அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம வந்து டெர்மினலா மாறணும் அப்டின்னா, நம்ம வந்து ஸ்கை ட்ரெயின் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனு. ஸோ நாங்க அப்படி இல்லனாலும் அங்க நெறைய இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸும் இருக்குங்க. அவங்க கிட்ட கேட்டாலுமே எல்லா டெர்மினலுக்கும் போகறதுக்கு கைடும் பண்றாங்க. ஸோ நாங்க ஸ்கை ட்ரெயின் பிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து டெர்மினல் 2 வந்திருந்தோம். அங்க வந்து ட்ரீம் எஸ்கேப் அப்படின்ற இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தோம். இது வந்து ஒரு நேச்சரும், டெக்னாலஜியும் மிக்ஸ் பண்ண ஒரு கார்டன்ங்க. மேலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுட்லாம் வந்து செட்டப் பண்ணி ஃப்ளைட் பறக்கிற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆர்ட்டிஃபிஷியலா பண்ணியிருந்தாங்க. கீழ ஃபுல்லாவே அந்த கிரீனரியா பேஸ் பண்ணி நேச்சுரலா இருந்தது. நடக்கிற ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கிளாஸு. கீழ வந்து அக்வாரியமு. குட்டி குட்டியா நெறைய கலர் ஃபிஷஸ்லாம் வந்து உள்ள இருந்தது. இந்த டெர்மினல் 2 ட்ரீம் எஸ்கேப் பக்கத்திலேயே வந்து இந்த லான்ச் போறதுக்கான ஒரு வழி வச்சிருப்பாங்கங்க. இது பக்கத்தில போனோம் அப்படின்னா, டெட் எண்ட்ல வந்து ஒரு லிஃப்ட் சென்டர் வரும். ஸோ அந்த லிஃப்ட்ல ஏறிட்டு நம்ம வந்து 3 ஃப்ளோர் போனோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டெர்மினல் 2 ஓட சன்ஃப்ளவர் கார்டன் பார்க்கலாங்க. இந்த சன்ஃப்ளவர் கார்டனுக்கு பெரிய சைன் போர்டு இருந்த மாரி வெளியில தெரியலங்க. இந்த லிஃப்ட்ல ஏறி மேல வந்த அப்புறம் உள்ள தான் சைன் போர்டு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அந்த ட்ரீம் எஸ்கேப் பக்கத்திலேயே யார கேட்டாலுமே அவங்க கைட் பண்ணுவாங்க. இல்லன்னா நீங்க இந்த மாரி அந்த லான்ச் ஏரியாவ ஞாபகம் வச்சுக்கிட்டும் நீங்க மேல வந்து லிஃப்ட்ல போனீங்கன்னா, நம்ம வந்து சன்ஃப்ளவர் கார்டன வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த பிளேஸ் ரொம்ப காமா இருந்துச்சுங்க. ரொம்ப க்ரவுடடாலாம் இல்ல மத்த பிளேஸ் அளவு. ஸோ ஈவினிங் டைம்ல வந்திருந்தேன்னா ஒரு 6:00 போல இருந்திருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் வெதரும் நல்லா இருந்துச்சு அந்த டைம்ல. சிங்கப்பூர்ல வந்து எல்லா இடத்துலயும் ஏர்போர்ட்ல கார்டன் மட்டும் இல்லாம, நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்மென்ட்டுக்கு வந்து ஃப்ரீ மூவி தியேட்டர்ஸ் இருக்கு. நம்ம மூவிஸ் பார்க்கணும்னா ஃப்ரீயா போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு குளிக்கணும் அப்டின்னா பாத்ரூம்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம $5 பே பண்ணி நம்ம ஷவர் எடுத்து நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு நம்ம வந்து பிரிஸ்க் ஆகிக்கலாம். இந்த மாரி வந்து அந்த சாங்கி ஏர்போர்ட் டவுன்லோட் பண்ணோம் அப்டின்னா, அதில எல்லாமே காமிக்குதுங்க. எந்த டெர்மினல்ல என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் அவைலபிளா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே கரெக்ட்டா காமிக்குது. ஸோ இந்த சன்ஃப்ளவர் கார்டன் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதே டெர்மினல் 2லயே அந்த ஃப்ளோர்லயே ஃபிட் அண்ட் ஃபன்னுன்னு ஒண்ணு இருந்ததுங்க. நம்மளோட ட்ராவல்ல வரவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரிலீஸ் பண்றதுக்காக இத வச்சிருக்காங்க. பட் இது கம்ப்ளீட் செட்டப் இன்னும் முடியல. ரெனோவேஷன் போயிட்டுருக்குன்ற மாரி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு போர்டு. அண்ட் நாங்க வந்து அங்க இருந்த ஒரு வாஷ்ரூம் ஏரியாலயே வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. சிங்கப்பூர்ல லேண்ட் ஆகும்போது அரவுண்ட் 5:00ங்க. எனக்கு நெக்ஸ்ட் சென்னை ஃப்ளைட் வந்து நைட்டு 8:30க்கு. ஸோ அதுக்குள்ள இந்த டெர்மினல்ல இருந்த மத்த பிளேஸஸ்லாம் நம்ம போய் கவர் பண்ணியாச்சு. அண்ட் நான் போன டைம் அக்டோபர் 9, அக்டோபர் 20 போல தீபாவளி இல்லைங்களா? ஸோ தீபாவளிக்கு வந்து பியூட்டிஃபுல்லா வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல நெறைய இடத்துல அழகழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த தீபாவளி வைப்ஸ் வந்து அவங்க போம்போதே கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா இடத்துலயுமே ஹாப்பி தீபாவளிக்கான சைன் போர்டு இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அண்ட் இந்த கம்மல் மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப கியூட்டா இருந்தது. அண்ட் அது பக்கத்துலயுமே ஹாப்பி தீபாவளி அப்படின்னு போட்டு எழுதியிருந்தாங்க. அண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு அழகழகா வந்து ரொம்ப கியூட்டா இந்த டெக்கர்லாம் பண்ணியிருந்தாங்க ஏர்போர்ட்ல. ஸோ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு வந்து கேட் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம ஸ்கை ட்ரெயின் புடிச்சு, நம்ம போக வேண்டிய கேட்டுக்கு வந்து நம்ம ஃபைனலி வந்தாச்சு. நான் சொன்ன மாரி ஸ்கை ட்ரெயின் வந்து ஃப்ரீக்வென்ட்டா அவைலபிளா இருக்கு. ஸோ தட் நம்மளுக்கு லக்கேஜ் வச்சுட்டு எந்த ஹஸ்லும் இல்லங்க. அண்ட் அங்க வந்துட்டு நம்ம வந்து செக் இன்க்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம்.
செக்யூரிட்டி செக்கின்லாம் முடிச்சுட்டு, நம்ம ஸ்மூத்தா ஃப்ளைட் போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. எனக்கு லிட்ரலி இந்த ஃப்ளைட்குள்ள ஏறும்போது, என் கூட வர எல்லாருமே தமிழ் பேசுறவங்க அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல போயிடுவோம் அப்படின்றதும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க. எல்லாரும் தமிழ்ல பேசுறது, அதெல்லாம் கேட்கவே நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப குட்டியா இருந்த மாரி இருந்துச்சுங்க, கால் வைக்கிறதுக்கு. மத்தபடி வந்து எல்லாமே ஓகே தான். ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிங்கப்பூர்லேருந்து சொன்ன டைமுக்கே வந்து கரெக்ட்டா நைட்டு 8:30 போல ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ஸோ அதிலலாம் எந்த டிலேவும் பண்ணல. அண்ட் ஏறிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீலும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலயுமே நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்கான மீல்லாம் சூஸ் பண்ணல. ஜென்ரல் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரைஸு, சப்பாத்தி, கிரேவி, பொரியல் அந்த மாதிரி எல்லாமே குடுத்துருந்தாங்க. அண்ட் பன்னு, அதுக்கப்புறம் டெசர்ட்டு, அப்புறம் மில்க்கு, அப்புறம் அதுக்கு வேணும்னா ஏதாவது டிகாஷன்ஸு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லா ஃப்ளைட்லயுமே காமனா ப்ரொவைட் பண்றாங்க. யோகர்ட் இதெல்லாம் வாட்டர் பாட்டில்லாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கிட்ட வந்துட்டோங்க ஆல்மோஸ்ட்டு. ஸோ சென்னையில லேண்ட் ஆக போறோம் அப்படின்னு அதில பார்க்கும்போதே எக்ஸைட்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாக்ல வந்து வாட்ச்ல 5:00 அதாவது வந்து நான் வீட்ல வந்து அக்டோபர் 9த் அன்னைக்கு மார்னிங் 5:00 ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ அப்போ வந்து 24 ஹார்ஸ் முடிஞ்சு ஒரு 5:00 வந்துருச்சு. அண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி 24 ஹார்ஸ் தாண்டிட்டோம். இன்னும் நம்ம சென்னையிலேருந்து நம்ம நேட்டிவான திண்டிவனத்துக்கும் போணும். ஸோ அப்படி டோர் டூ டோர் பார்த்தோம்னா ஒரு 30 ஹவர்ஸ் கிட்ட வந்துருங்க. அண்ட் ஃபைனலி நம்ம சிங்கார சென்னைக்கு வந்தாச்சுங்க. அதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ளைட்ல வந்து தமிழ்ல குடுத்துட்டுருந்தாங்க. அது கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கேட்டு பாருங்களேன். விமான நிலையத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் விமானத்திலிருந்து இறங்கிய பின் தயவு செய்து எங்களின் விமான பிரிவின் தரைப்படை ஊழியர்களை அணுகுங்கள். சக்கர நாற்காலிக்கு உதவி கேட்கும் பயணிகள் அனைத்து பயணிகள் வெளியேறும் வரை இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சேவையாற்றியதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸ்டார் அலையன்ஸ் குழும உறுப்பினரான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்ததற்கு நன்றி. ஃபைனலி நம்ம சென்னையில லேண்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு ஹாப்பி சோலா வந்து நான் சென்னையில லேண்ட் ஆயிட்டேன். இமிகிரேஷன், செக்யூரிட்டி இதுவெல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டோம். ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லக்கேஜ் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோங்க. ஸோ லக்கேஜ் எடுத்துட்டு அதோட கிளம்ப வேண்டியது தான். அண்ட் ஃப்ளைட்டும் வந்து ஆன் டைம்க்கு வந்து லேண்ட் ஆயிடுச்சு. அதுலயும் எந்த டிலேவும் இல்ல. ஒரு 10:00 போல வந்து சென்னையில லேண்ட் ஆயிட்டோம். அண்ட் சென்னை ஏர்போர்ட்டோட இன்டீரியர்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. அக்டோபர் 9 அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கே நம்ம வந்து லேண்ட் ஆயாச்சு. சேம் டேவே வந்துட்டோம். ஸோ 7 1/2 ஹார்ஸ் வித்தியாசம் இருக்கிறதால நம்மளுக்கு அந்த மாதிரி டைம் ஜோன்லேருந்து வந்ததாலையும் நம்ம ஒரே நாளில் வர முடிஞ்சது. என்னோட நெக்ஸ்ட் இந்தியா விலாக்லாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.